சிறப்புடைய சிறப்புடைய நம் தமிழன்னைக்கு என் முதற்கண் வணக்கம். கிளாசிக் கல்வி குழுமத்தின் கற்பக விருட்சமாய் விளங்கும் தலைவர் ஐயா அவர்களுக்கும், சீர்மிகு செயலர் ஐயா அவர்களுக்கும், திறன்மிகு நிர்வாக இயக்குனர் ஐயா அவர்களுக்கும், தன்னம்பிக்கையூட்டி வரும் தாளாளர் ஐயா அவர்களுக்கும், அறியாம இருளகற்றி வழிகாட்டும் தலைமை ஆசிரியர் அம்மா அவர்களுக்கும், எந்நாளும் எங்களுக்கு அறிவொளி புகட்டும் எம் ஆசான் பெருமக்கள் அனைவருக்கும், மேலும் என் போன்ற மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு 77வது குடியரசு தின வாழ்த்துக்களை கூறி என் வீர வணக்க உரையை தொடங்குகிறேன். இன்று ஜனவரி 26ஆம் நாள். இந்த நன்னாள் இந்தியா முழுமையும் உள்ள அனைவராலும் 77வது குடியரசு தினமாக கொண்டாடப்படும் பொன்னாள். இந்த பொன்னாள் நமக்கு அமைந்தது எப்படியோ பல இன்னல்களை அனுபவித்து பல போராட்டங்களை நிகழ்த்தி அமைந்ததே இந்த குடியரசு தினம். சும்மா கிடைக்கவில்லை சுதந்திரம், சும்மா கிடைக்கவில்லை இந்த சுதந்திரம். ஆம், இது உண்மை, வெறும் புகழ்ச்சி இல்லை. சுமார் 200 ஆண்டுகளுக்கு மேலாக அடிமைகளாய் செக்கிழுத்து ஒடுக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு கொத்துயிரும் கொலையுயிருமாய் நசுக்கப்பட்டு செய்வதறியாத சொந்த மண்ணில் திக்கற்று திராணியற்று கிடந்தோம். அவ்வேளையில் விடிவெள்ளியாய் முளைத்த என் பாரதி, அவ்வேளையில் விடிவெள்ளியாய் முளைத்த என் பாரதி, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என முழங்கினார். இதனால் வீறு கொண்டெழுந்த நம் தேச தலைவர்கள் மகாத்மா காந்தி, நேரு, ராஜாஜி, அம்பேத்கர், காமராசர், வாவு சிதம்பரனார், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், பகத்சிங், வீரமங்கை வேலு நாச்சியார், அஞ்சலை அம்மாள், தில்லையாடி வள்ளியம்மை போன்றோர் அல்லாது எண்ணற்றோரின் நெஞ்சில் புது ரத்தம் பாய்ச்சி, எண்ணற்றோரின் நெஞ்சில் புது ரத்தம் பாய்ச்சி மென்மேலும் எழுச்சியூட்டினார் மகாகவி. அதன் பயனாய் ஒரு பிரிவினர், நாமக்கல் கவிஞர் உட்பட, அண்ணல் காந்தியின் அகிம்சை வழியில் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் என முழக்கமிட்டு போராட்டத்தை தொடங்கினர். மற்றொரு பிரிவினர் உடலை துளைக்கும் தோட்டாவை எதிர்க்க நேதாஜி, லட்சுமி போன்றோருடன் சேர்ந்து ராணுவ அணியை வடிவமைத்து போர்த்திரத்தை வகுத்து போரிட்டனர். இவ்வாறு இரு பிரிவினரின் போராட்டங்களுக்கு அளவே இல்லை. 1857 சிப்பாய் கழகம் முதல் எழுச்சி போராட்டமாக தொடங்கி அதனைத் தொடர்ந்து ஒத்துழையாமை இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம், வெள்ளையனே வெளியேறு போன்ற பல போராட்டங்களை நடத்தி கண்டம் கடந்து கப்பல் கொண்டு சிறைப்பட்டு தடியடி பெற்று யுத்த களத்தில் ரத்தம் சிந்தி உயிர் தியாகம் செய்ததினால் பெற்ற சுதந்திரம். ஆக சும்மா கிடைக்கவில்லை இந்த சுதந்திரம். இவ்வாறு அண்ணல் காந்தியின் அகிம்சை வழி போராட்டத்தையும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் ராணுவ வழி போராட்டத்தையும் கண்டு மனம் பொறுக்க முடியாமலும் வேறு வழி இல்லாமலும் பிரிட்டிஷ் அரசு 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 14ஆம் நாள் நள்ளிரவு 12 மணிக்கு இந்திய மக்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் போது நாம் விழித்துக் கொள்ளவே அறிவித்தது இந்திய சுதந்திரம். சுதந்திரம் பெற்ற பிறகு நம் சுதந்திர இந்திய நாட்டிற்கு அரசியலமைப்பு சட்டம் உருவாக்க வேண்டியிருந்ததால் அந்த பொறுப்பு டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. தேய்ந்து போன அடிமை விலங்கை உடைத்து தேசத்தின் புதிய விடியலை பாய்ச்ச அறிவு சுடர் ஏந்தி 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள் கடின உழைப்பினால் எழுதி முடித்தார். அதனை 1950ஆம் ஆண்டு ஜனவரி 24ஆம் நாள் நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் பெற்றார். அந்த அரசியலமைப்பு சட்டம் 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாளே நடைமுறைக்கு வந்தது. அந்த நாளைத்தான் நாம் குடியரசு நாளாக இந்தியா முழுமையும் கொண்டாடி வருகிறோம். குடியரசு என்பது மக்களாட்சி என்பதாம். மக்களால் மக்களுக்காக மக்களே தலைவனை தேர்ந்தெடுக்கும் ஆட்சி முறைக்கு குடியரசு ஆட்சி முறை என்பர். ஆகவே இந்த குடியரசு நன்னாளில் நாம் சுதந்திர காற்றை சுவாசிக்க தன் சொந்த மூச்சு காற்றை தியாகம் செய்த சுதந்திர போராட்ட வீரர்கள் அனைவருக்கும்
வீர வணக்கம் செலுத்தும் விதமாகவும் இந்த குடியரசு தினம் கொண்டாடப்படுகிறது. பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர், இந்நினைவு அகற்றாதீர் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி மீண்டும் அனைவருக்கும் 77வது குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.